ஒரு வீட்டுக்கு கதவு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நிலையும் முக்கியம்தான். வேற யார் வீட்டுக்கும் நில விடல, எங்க வீட்டுக்கு தான் நாங்க புதுசா நில விடுதோம். ஒரு நில விடுறது சாதாரண விஷயம் கிடையாது. நில விடுறதுக்கு 1008 கட்டுப்பாடுகள் இருக்கு. நாம எதுக்காக சாமி கும்பிட்டுட்டு நில விடுதோம்னா, வீட்டுக்கு முன்வாசல் நில விடுறது நம்ம வீட்டுல நல்லது கெட்டது இன்பம் துன்பம் கஷ்டம் கவலை எல்லாம் வரும். அதுக்காக தான் இனிமேல் இந்த நில விட்ட பிறகு நமக்கு எல்லாமே நல்லது நடக்குதுக்காக தான் நம்ம சாமி கும்பிடுதோம். நாம எப்படி கடவுளை வழிபடுதோமோ அதுக்கு தீபாராதனை காட்டுதாங்களோ அதே மாதிரி நிலைக்கு மாலை போட்டு தீபாராதனை காட்டி தான் நிலையை விடுவாங்க. நாம நினைச்ச உடனே நில விட முடியாது. நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிட்டு தான் நிலைய விட முடியும். நாம சாமி கும்பிட்டு இருக்கும்போது உற்றார் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நம்ம நில விட முன்னாடி சாமி கும்பிடுவோம். நிலைக்கு கீழே வந்து சில வசதி உள்ளவங்க, சிலவங்க தங்க மோதிரம் வைப்பாங்க, சிலவங்க ஐம்பொன் வைப்பாங்க, சிலவங்க காசு வைப்பாங்க. அவன் வீடு கட்டிட்டான் இவன் வீடு கட்டிட்டு சில பேர் நினைப்பாங்க. நீங்க உழைத்து கொண்டே இருங்க, உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்களும் வீடு கட்டி கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் இனிப்பு சாப்பிடணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் காலையிலே நல்ல நேரம் பார்த்துட்டு நிலையம் விட்டாச்சு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இனிப்பும் கொடுத்தோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லது நடந்திருக்கோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.